பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு விசுவாசமான ஒரு நல்ல விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். என்னன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் ட்ராவல் பண்ணா பைக்கை பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு பெரும்பாலானோர் பைக் ஆக்சிடெண்ட்ல மரித்து போகிறதை பார்க்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, நாம ஒழுங்கா போனா கூட, நமக்கு எதிரா வரவங்க கவனக்குறைவான வர்றதுனால கூட விபத்துக்கள் அதிகமா நேரிடுறத அநேக செய்திகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம். ஆனா, இந்த விபத்துக்கள நிச்சயமா கவர்மெண்ட் சொன்னபடி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன ஃபாலோ பண்ணும்போது தவிர்க்க முடியுது. அதுக்கு மேலயும் நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பு அ நம்முடைய விசுவாசம். பொதுவா கண்ண பாதுகாக்கிறதுக்கு இத போல கூலிங் கிளாஸ் அழகா பயன்படுத்துறோம். ஸ்டைலாவும் போட்டுக்கிறோம். அதே நேரத்தில இது கண்ணோட எல்லா பகுதியும் மூடுறதுனால தூசு போகாம இந்த கண்ணாடி பாதுகாக்குது. கண்ணுக்கு குளிர்ச்சியாவும் இருக்கு. அதே நேரத்தில தலைய பாதுகாக்கிறதுக்கு அழகா ஒரு ஹெல்மெட்ட பயன்படுத்துறோம். இப்படி பல ஆப்ஜெக்ட் நம்மகிட்ட இருக்கு. தன்னம்பிக்கைன்ற ஒரு விஷயமும் இருக்கு. நம்ம மேல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. பைக் அழகா ஓட்டிட்டு போவோம். எவ்வளோ ஸ்பீடு போனாலும் நம்மளுக்கு ஒண்ணும் ஆவாது என்ற நம்பிக்கையில தான் நீங்க போயிட்டுருப்பீங்க. ஆனா குறுக்க என்ன வரும்னு வழியில தெரியாது. நாய் வரலாம். சில நேரங்களில் இரவு நேரங்களில அ அ விலங்குகள் வரலாம். மாடு, ஆடு என்று சொல்லி. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம அறியாம போய் நடக்கிறது தான் இந்த விபத்து. இதுக்கு நெறைய நண்பர்கள் மரித்து போகிறதை பார்த்து கஷ்டப்படுறோம். ஐயோ! நேத்து வரைக்கும் நல்லா பேசிட்டு போனாரு. இன்றைக்கு அவர் இல்லையே என்ற வருத்தத்தோட காரணம், முதலாவது நம்முடைய பைக்கோட வேகத்த எங்க, எப்படி ஓட்டணுன்றது நமக்கு நாமே நிதானிச்சுக்கணும். 2வது விஷயம், என்னதான் பைபாஸ் ரோடு ஃப்ரீயா இருந்தா கூட, வேகம்ன்றது ஒரு லிமிட்டோட இருந்தா நமக்கு சேஃப்டி. அந்த லிமிட்ட தாண்டும்போது, உங்க மேல கான்ஃபிடென்ட் வச்சு நீங்க வேகமா போம்போது, நம்மள அறியாம நடக்கிறது தான் விபத்து. அது எப்ப நடக்கும்? எந்த நேரத்தில நடக்கும்? யாரால நடக்கும்? எந்த விலங்கு மூலமா நடக்கும்ன்றது நம்மளால சொல்ல முடியாது. ஆனா, நீங்க கவர்மெண்ட் சொன்னபடி ஹெல்மெட் கம்பல்சரி போட்டுட்டு ஓட்டுறது உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பா இருக்கும். கீழ விழுந்து கை, கால் உடைஞ்சாலும் ஹெல்மெட் வந்து நம்ம தலையில அடிபடாம பாதுகாக்கும். எல்லாத்துக்கும் மேல விசுவாசமா இருங்க. இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு கிளம்புறேன்னா, எனக்கு எங்க போதகர் சொல்லிக் குடுத்தத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அவர் ஒரு அழகான பிரேயர் சொல்லிக் குடுத்துருக்காரு. அந்த பிரேயர் வந்து ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு பிரயோஜனமான ஒரு பிரேயர் தான். என்னாலே எனக்கும், என்னாலே பிறருக்கும், பிறராலே எனக்கும் ஆபத்து நேரிடாதபடி கர்த்தர் தாமே கொண்டு போய் சேர்க்கவும், கொண்டு வந்து சேர்க்கவும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம். ஆமென் சொல்லி ஒரு பிரேயர் எங்க பாஸ்டர் சொல்லிக் குடுத்தாரு. பாஸ்டர் மிஸ்டர் தாமஸ் மார்கன் பொன்னேரி. அவர் சொல்லிக் குடுத்த பாடத்த இன்னைக்கு வரைக்கும் கேப்சர் பண்ணிட்டு, அத நான் வந்து பிடிச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். முடிஞ்சா உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாச அறிக்கை செய்யணும்னு நினைக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இந்த பிரேயர் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கவர்மெண்ட் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. அட் த சேம் டைம் உங்களையும் நீங்க ஜெபத்தின் மூலமா, விசுவாசத்தின் மூலமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜெபம் நல்லது. அந்த வாகனம் எடுக்கும்போது பிரேயர் பண்ணா, நமக்கு இன்னும் பாதுகாப்பு நிச்சயம் உண்டு. கர்த்தர் நம் கூட இருந்து போக்கையிலும் ஆசீர்வதிப்பார், வருகையிலும் ஆசீர்வதிப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன தேவன் நிச்சயமா நம்ம கூட இருந்து நம்மள நடத்துவார். அதனால ஃப்ரீயா இருங்க. ஹேப்பியா ஜர்னி பண்ணுங்க. அவஸ்தைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. கர்த்தர் என்றைக்கும் நமக்கு துணை இருப்பார். தேங்க் யூ.